இந்த 50 இயர்ஸில் ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷன் இது வந்து நான் எதிர்பார்க்கல சூப்பர் ஸ்டார் கிட்ட. பட் அது செம்மையாக இருந்துச்சு. நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு படத்துலையுமே அது இருக்குது. ஒவ்வொரு படத்துலையுமே இருக்குது. ஒரு மனுஷனை எது உடச்சி போடுனா தோல்வி. தோல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து சுக்குநூறாக உடைச்சி சல்லி சல்லியாக ஆக்கிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தோல்விகளை பார்த்து பயப்படாத ஒரு ஆளாக நான் ரஜினி சார் பார்க்குறேன். ஏன்னா அவர் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அவருடைய வயசுக்கு 170 படங்களை தாண்டிட்டார். அவரோட கெரியரில் யோசிச்சு பாருங்களேன், 50 வருஷம் 170 சொச்ச படங்கள். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3 படம். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3 படமும் ஒரு டாப் ஹீரோ கொடுத்துக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் கூட நடுவில் 4 வருஷம் கேப்புங்க. சந்திரமுகிக்கு முன்னாடி 4 வருஷம் கேப். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கம்பெனி இன்றைக்கி 170 தாண்டி வந்து நிற்கிறார்ல, இது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா சந்திரமுகி படத்தில் அவர் அதிகம் வரவே மாட்டார். அங்கே எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார்? ஜோதிகா மேம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரபு சார் கொளுத்திக்கிட்டு இருப்பார். வினித்து அதில் வர்ற இந்த வீட்டில் பேய் இருக்குது அவர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா காட்டுவாங்கள்ல, அவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. தலைவர் சும்மா வந்து போய்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த வேட்டைங்கிற ஒரு கேரக்டர் இன்றைக்கி அது ஒரு படத்தோட பேர் டைட்டிலாக மாறி இருக்குன்னா அதுதான் ரஜினி சார். அப்படி எந்த தோல்வி வந்தாலும் சரி, நம்ம முயற்சி எது, நீங்கள் 100% உழைப்பை போட்டு உன்னை கொண்டு வந்து இந்த சொசைட்டியில் வைக்கிறீங்க, அவங்க இப்படி கண்ணாடி டம்ளர் தட்டி விட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. அது சல்லி சல்லியாக நொறுங்கி கிடக்கிறத பார்த்து அழுகாமல் அது மேலே கால் வச்சு மிதித்து நகர்ந்து போய் அடுத்து வேற ஒரு கண்ணாடி டம்ளரோட வர்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் ரஜினி சார்கிட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்கணும்.